نحمده ونصلي على رسوله الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பு கொண்டவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை இந்த சுகதாக்கள் மீதும் சத்திய தீனுல் இஸ்லாத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இமாம்கள் மீதும் இந்த புனிதமிகு ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பார்ந்த ஜமாத்தார்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, மிக முக்கியமானதொரு காலகட்டங்களில் நாம் இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான நெருக்கடிகள் இந்தியா முழுவதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் மீது பல்வேறு நெருக்கடிகள் திட்டமிட்டு சட்ட ரீதியாகவும் பல்வேறு வன்முறைகள் ரீதியாகவும் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் இன்றைக்கு மிக வருத்தத்தோடும் கவலையோடும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு அல்லாஹ்வின் பெயரால் கொடுக்கப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வக்ஃப் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக தொண்டு பணிகளுக்காக அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள், மதரசாக்கள் போன்றவற்றை கட்டி எழுப்பி பராமரிப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய நலநாடக்கூடியவர்கள் பல நூறு ஆண்டுகளாக கொடுத்த சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள். அந்த வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வக்ஃப் வாரியம் என்று நாம் அழைக்கின்றோம். அந்த வக்ஃப் சொத்துக்களும் வக்ஃப் வாரியம் என்கின்ற அந்த நிறுவனத்தையும் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் பிரிவு 26 சொல்கிறது, இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் தங்களுடைய மத வழி பிரகாரம் சொத்துக்களை பராமரிக்கவும் சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்தவும் உரிமை வழங்குகிறது என்று சட்டப்பிரிவு 26 சொல்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டுகளாக இந்தியாவில் நாம் வக்ஃப் சொத்துக்களை பராமரித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரால் ஒரு சட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றி அதன் மூலம் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், வக்ஃப் சொத்துக்களை முழுவதுமாக கபலீகரம் செய்வதற்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. பள்ளிவாசலுடைய மினாராக்கள், மதரசாக்களுடைய மினாராக்கள், ஈதுகாக்கள், கபரஸ்தான்கள் என்று எதெல்லாம் முஸ்லிம்களின் அடையாளங்கள் என்று இருக்கிறதோ அந்த அடையாளங்களை அழித்தொழிப்பதற்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சட்டத்தின் வழியாகவே செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் என்பதாகும். அப்ப இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடிய விதிகள் இருக்கு பாருங்க, பிரிவுகள். அந்த பிரிவுகள் ஒவ்வொன்றையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னாலும் இது அனைத்துமே நம்முடைய வக்ஃப் சொத்துக்கள் முற்று முழுவதுமாக நம்மை விட்டு பறிபோகக்கூடிய ஒரு ஆபத்து தான் இதில் இருக்கிறது என்பதை உணர்ந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த தேசம் முழுவதும் அதற்கு எதிராக
முஸ்லிம் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட மதசார்பற்ற சக்திகளும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றங்களிலும் மக்கள் மன்றங்களிலும் இன்றைக்கு இதற்கு எதிரான குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் சொல்லக்கூடிய ஒரு பிரிவு சொல்லக்கூடிய கருத்து என்பது உரிமை என்பது என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃப் சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீதிபதியாக மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இருப்பார் என்று அந்த சட்டப்பிரிவு சொல்கிறது. பிரச்சனையே யாரிடத்தில் இருந்து தொடங்கும் என்று சொன்னால் நிர்வாகத்துறையிடத்தில் தான் தொடங்கும். இந்த சொத்து யாருக்குரியது என்கின்ற பிரச்சனை அரசுக்குரியதா அல்லது பள்ளிவாசலுக்குரியதா ஜமாத்துக்குரியதா என்பதை பற்றி பிரச்சனைகளே அங்கதான் இருக்கும். யார் வாதியோ அல்லது யார் பிரதிவாதியோ அவரையே நீதிபதியாக நியமித்த ஒரு அநியாயமான ஒரு சட்டமாகத்தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று வக்ஃப் வாரியம் என்பது எப்படி இந்த அறநிலையத்துறை இந்து மக்களுக்கு சொந்தமானதோ அதே போன்று வக்ஃப் வாரியம் என்பது முஸ்லிம்களை கொண்டதாக இருக்கும். இப்போ வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினராக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் முஸ்லிம்களா இருப்பார்கள். பெண்களை நியமிக்க வேண்டும் என்று சரத்து சொல்கிறது என்றால் பெண்கள் ஆல்ரெடி நம்முடைய தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பெண்கள் 2 உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்ப இந்த திருத்தத்தின் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது முஸ்லிம் அல்லாதவர்களும் அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல, அதை நிர்வாகம் செய்யக்கூடிய சிஇஓ சொல்லக்கூடிய முதன்மை செயல் அலுவலர் இதுவரைக்கும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த சட்ட திருத்தம் முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் நியமிப்போம் என்று சொல்கிறது. அடுத்ததாக மிக மிக மோசமான ஒரு ஆபத்தான ஒரு சட்டப்பிரிவு என்னவென்று சொன்னால் வக்ஃபே யூசர் என்று சொல்லக்கூடிய ஒரு 300 ஆண்டு காலம் 400 ஆண்டு காலம் பள்ளிவாசல்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. சேதுபதி காலத்து பள்ளிவாசல்கள் இருக்கலாம், அதற்கு முன்பு நவாபுகளுடையது, அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய பல்வேறு மன்னர்கள் ஆண்ட காலங்களில் பள்ளிவாசல்கள் நம்ம இடத்தில் இருக்கலாம். இந்த பள்ளிவாசல்களுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்குமா என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது. புதிய பள்ளிவாசல்களுக்கு ஆவணங்களை பராமரிப்பதில் மிக மோசமான ஒரு நிர்வாகம் இந்த சமுதாயத்திடத்தில் தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் வக்ஃப் வாரியத்தின் உறுப்பினராக இருந்து வக்ஃப் சொத்துக்களை ஆய்வு செய்யும் போது 30% வக்ஃப் சொத்துக்கள் அரசு நிலங்களாக மாறி கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவலம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கு. வேற மாநிலங்கள் சொல்ல தமிழ்நாட்டிலேயே இந்த நிலைமை இருக்கு. அப்ப இந்த ஆவணங்கள் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்ப உத்தரவிட்டுட்டாங்க. இப்ப வரக்கூடிய 6ஆம் தேதி முதற்கொண்டு இந்த வக்ஃப் சொத்துக்களை ஆவணங்களின் அடிப்படையில் எல்லா வக்ஃப் வாரியம் பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறது. அதுக்காக தனி ஆப் ஒன்று உருவாக்கி அதுல வக்ஃப் சொத்துக்களை நீங்க எல்லாம் ஒவ்வொரு மாநிலமும் பதிவு செய்யுங்கள் என்று உத்தரவு வந்து விட்டது. சட்ட இது மிகப்பெரிய நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது சட்டத்துக்கு. இந்த நிலையில ஒன்றிய அரசு என்ன செய்யறாங்க, உத்தரவு போடுறாங்க, நீங்க எல்லாத்தையும் கொண்டு சப்மிட் பண்ணுங்க எல்லா ஆதாரங்களையும். அப்ப நீங்க ஆதாரம் இல்லாத சொத்துக்களாக நீங்கள் 300 ஆண்டுகால 400 ஆண்டுகால பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் இருக்குமேயானால் கபரஸ்தான்கள் இருக்குமேயானால் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த வக்ஃபே யூசர் என்ற அடிப்படையில் வச்சிருக்க பாருங்க, அந்த அளிக்கப்படுகிற காரணத்தால் இந்த சொத்துக்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களாக ஆவணங்கள் நிறுவப்பட்டுவிடும். அப்ப அந்த சொத்து முற்றாக நம்ம விட்டு போகக்கூடிய இப்படியாக முழுமையாக அந்த சொத்துக்களை இந்த சட்டப்பிரிவையே மொத்தமாக கொள்ளாம மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதை கோமா ஸ்டேஜில் வச்சு பார்க்கிற மாதிரி அந்த சட்டப்பிரிவை மொத்தமா நீர்த்து போக செஞ்சக்கூடிய ஒரு மோசமான சட்டம் தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் முஸ்லிம் அல்லாத மக்களும் இந்த நாட்டின் மீது நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தின் மீதும் நன்னம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் இது அநியாயமான சட்டம் என்று இன்றைக்கு அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய அவலங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே ஒரு சமூகத்தை கருவறுப்பதற்காக தேசம் முழுவதும் இயக்கம் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராகத்தான் இயக்கம் நடத்துறான். பல்வேறு பெயர்களில் நிழல் ராணுவம் என்று சொல்வார்கள், அப்படி பல்வேறு பெயர்களில் இந்த நாட்டினுடைய பல்வேறு சமூக அமைப்புகள் என்ற பெயர்ல RSS தொடங்கி சங் பரிவார் அமைப்புகள் கொடூரமான இயக்கங்களை வன்முறை இயக்கங்களை கட்டமைத்து இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய எல்லாவற்றையும் பறிப்பதற்காக திட்டமிட்டு இந்த 72 ஆண்டுகளில் பல்வேறு சதிகள் நடத்தி முடித்தாங்க. நடந்த கலவரங்கள் எண்ணில் அடங்காதது.
நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட உயிர்கள், சொத்துக்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இவ்வளவும் செய்த பிறகும் எந்த நீதியும் நிவாரணமும் கிடைக்காத ஒரு சமூகமா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10-11 ஆண்டுகளில் மாட்டின் பெயரால் படுகொலை செய்யப்பட்ட பலரை நாம் பட்டியலிட முடியும். அகலாக் 75 வயது முதியவர் அகலாக் தொடங்கி 15 வயதே ஆன குர்ஆனை மரணம் செய்த ஜுனைத் கான் வரைக்கும் கொடூரமான படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த நீதியும் நிவாரணமும் கிடைக்கவில்லை. ரயிலில் செல்லும் போது ரயிலில் இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தால் ஒருவரை சுட்டுக் கொன்று விட்டு மோடிக்கும் யோகிக்கும் வாக்களிக்காதவர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று ஒரு ராணுவ, அதாவது மிலிட்டரி, அதாவது ரயில்வேயினுடைய ஒரு போலீஸ் சொல்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1.5 லட்சம் வீடுகள் இதுவரைக்கும் இடிக்கப்பட்டிருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல. புல்டோசர் கலாச்சாரம் என்ற பெயரில் அதையே ஒரு கொண்டாட்டமாக நடத்துகிறார்கள். அதை செய்ய தொடங்கிய உத்தரப்பிரதேச முதலமைச்சரை புல்டோசர் பாபா என்று கொண்டாடுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கிய அந்த வீடுகளை, பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடிய புல்டோசர் கலாச்சாரம் மத்திய பிரதேசத்துக்கு பரவுகிறது, ராஜஸ்தானுக்கு பரவுகிறது, குஜராத்துக்கு பரவுகிறது. இப்படியாக 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டு 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் தெருவில் இருக்கிறார்கள், வீடற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றங்கள் இதுவரைக்கும் கேள்வி எழுப்பவில்லை. கடந்த வருடம் 6 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் எந்த கேள்வியும் எழுப்பாமல் அவர்களை அநியாயமான வன்முறை நிகழ்த்துவதற்கு இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் அனுமதித்தது. இப்பதான் கேள்வி எழுப்புறாங்க. யாரோ ஒரு சிலர் தவறு செய்தால் தவறு செய்தவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்திதான் அவர்கள் தண்டனை வாங்கி தரணுமே தவிர அரசாங்கங்கள் புல்டோசர் மூலம் நீதி வழங்க முடியாது. அப்படியே அவர்கள் மீது நீங்க தண்டனை கொடுக்கணும்னா கூட தப்பு செய்தவர்கள் தான் நீங்க தண்டனை கொடுக்கணும். அதுக்காக வேண்டி வீட்டை இடித்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாம் என்ன பாவம் செய்தார்கள் ஒரு நீதிபதி நியாயம் கேட்கிறார். இது நியாயம் இப்படி கேட்க வேண்டியதில்லை. இடித்தவர்களுக்கு தண்டனை, அநியாயமான சட்டமீறல். இடித்தவனுக்கு என்ன தண்டனை, இழந்த மக்களுக்கு என்ன நிவாரணம்னு ஒரு நீதிபதி உத்தரவிட்டால் இந்த நாட்டில் நீதி நிலைத்திருக்கிறது என்பதை நாமும் நம்பலாம். இன்றைக்கு 8 லட்சம் பேர் வீடற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட இந்த முஸ்லீம் சமூகம் வட மாநிலங்கள், தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வினால ஒப்பீட்டு அளவில் தமிழ்நாட்டில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒப்பீட்டு அளவில். ஆனால் வட மாநில மக்கள் என்பவர் முஸ்லீம்கள் ஒரு அடிமைகளை போன்று வாழ்கிறார்கள் என்பது கூடுதலான வார்த்தையே அல்ல. கூடுதலான வார்த்தை அல்ல. அடிமை என்றால் யார்? ஒருத்தர் அநியாயமாக அடித்து கொன்றால் கூட அதை எதிர்த்து போராட வகையற்ற நிலையில ஒருவர் இருப்பானே என்றால் அந்த அநீதி தன் மீது அடக்குமுறை ஏவப்படும் போது அதை எதிர்த்து கூட பேச முடியாமல் இருந்தால் அவனுக்கு பேர் தான் அடிமைகள். நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஒரு செய்தியை சொல்கின்றார். இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய கல்வி, சமூக பொருளாதார நிலைமைகள், அரசியல் நிலைமைகள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்த அந்த கமிட்டி சொன்னது முத்தாய்ப்பாக ஒரு செய்தி. என்ன சொன்னது என்று சொன்னால், இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை விட, பழங்குடி மக்களை விட கீழ்நிலையில் பல மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லும். நமக்கு கூட அது ஆச்சரியமாக இருக்கலாம். அப்படியா இருக்கிறோம்? நம்ம கீழக்கரையை கணக்கு பண்ணி நம்ம கணக்கு பண்ண முடியாது, தமிழ்நாட்டை கணக்கு பண்ணி செய்ய முடியாது. வட மாநில மக்களை போய் பார்க்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக மோசமாக. தாழ்த்தப்பட்டவர்களை மாட்டின் தோலை உரித்தார்கள் என்பதற்காக வேண்டி, செத்த மாட்டினுடைய தோலை உரித்தாங்க வேண்டி 5 பேரை கட்டி வைத்து அடித்தார்கள், கொல்லவில்லை. அடித்த காரணத்துக்காக வேண்டி உத்தரப்பிரதேசம் பகுதியில், குஜராத் பகுதியில், ஊனா என்ற பகுதியில் ஜிக்னேஷ் மேவானி என்கின்ற இளம் வழக்கறிஞர் தலைமையில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு எங்கள் மீது இந்த இழித்தொழிலை சுமத்தி வச்சிருக்கீங்க, செத்த மாட்டை தூக்கி கொண்டு போய் புதைக்கிறது, உரிக்கிறது எங்க வேலை, இதை செய்ததற்காக எங்க ஆளுங்களை கட்டி வச்சு அடிப்பேன்னு சொன்னா நாங்க அந்த செத்த மாட்டை தூக்கக்கூடிய வேலை செய்ய மாட்டோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசு அலுவலகங்களை தூக்கி எறிவோம்னு சொல்லி எல்லா அரசு அலுவலகங்களையும் தூக்கி கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு அகமதாபாத்ல இருந்து அந்த ஊனாவை நோக்கி ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலம் போனாங்க. இது தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், கொலை அல்ல. தாக்குதலுக்கு அந்த மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், ஊர்வலம் போனார்கள், மிகப்பெரிய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த நாட்டுடைய பிரதமர் வாய் திறந்து தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்காதீர்கள், வேண்டுமானால் என்ன வேணாலும் அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் முஸ்லிம்கள் படுகொலை செய்யும் போது வேடிக்கை பார்ப்பது, கொலை செய்வதற்கு உத்தரவிதம் மேற்கொண்டு குஜராத் முதல்வரிலிருந்து இன்றைய பிரதமராக இருப்ப வரைக்கும் அவர் செய்த காரியங்கள், இந்த மக்கள் அடித்ததற்காக அந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுகிறார்கள். உள்ளே புகுந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சி கொன்றால் கூட எத்தனை கோடி பேர் வாழ்ந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் 4.5 கோடி பேர் முஸ்லீம்கள், ஒரு ஆள் 2 பேர் அல்ல. தமிழ்நாட்டில் கூட 7% தான் முஸ்லீம், அங்க 20% முஸ்லீம். அசாமில் 35% முஸ்லீம், வெஸ்ட் பெங்காலில் 25% முஸ்லீம் வாழ்ந்தாலும்
படுகொலைக்கு நியாயம் கேட்டு சில ஆயிரம் முஸ்லீம்கள் கூட வெளிவர முடியாத அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலை மாறி கிடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அரசியல் அதிகாரங்களை விட்டு இந்த சமூகம் அப்புறப்படுத்தப்பட்டது மிக முக்கியமான காரணம். நீதிபதி ராஜேந்திர சச்சார் தான் இந்த ஆய்வையும் வெளியிடுகிறார். எப்படியெல்லாம் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரங்கள் திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆய்வு ரிப்போர்ட். மேடைகளில் பேசுவது அல்ல, இதெல்லாம் சாதாரணமா ஏதோ நலன் நாடி நாங்க பேசுறோன்றதுக்காக அல்ல. ஆய்வு ரிப்போர்ட் ஆவணங்கள் அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார், முஸ்லீம்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போகக்கூடாது என்பதற்காக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை என்ன செய்தாங்கன்னு சொன்னா 2ஆக 3ஆக சிதைத்து விட்டார்கள். அப்படி சிதைத்த காரணத்தால் முஸ்லீம்களால் சட்டமன்றத்துக்கு உள்ள நுழைய முடியல. பல மாநிலங்கள் நிலைமை இப்படிதான் இருக்கு. ஒரு தொகுதியில திரட்சியா வாழ்றாங்கன்னு சொன்னா அங்க 1 லட்சம் ஓட்டு இருந்துச்சு சொன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட முடியும். இப்ப நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய மணப்பாறை தொகுதியில 2,88,000 வாக்குகள், அதுல 98,000 வாக்குகளை வாங்கி நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அப்ப அதிகபட்சம் 1 லட்சம் வாக்குகள் இருந்தால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க சட்டமன்ற உறுப்பினராக வரலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்ட வட மாநிலங்கள்லாம் சொல்லக்கூடிய செய்தி, தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 234 தொகுதி இருக்கிறது. ஒரே ஒரு தொகுதியில் கூட 1 லட்சம் வாக்கு கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லை. 50 லட்சம் பேர் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லை. இது எப்படி நடந்தது? யதார்த்தமா ஏதோ சாதாரண நடந்து போச்சு அப்படின்னு நம்ம மனசு தேர்த்திக்கலாம்னா கண்டு முன்னால நடந்த ஒன்று. மரியாதைக்குரிய சம்சீரே மில்லத் அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் தேசிய லீக்கினுடைய பொதுச் செயலாளர் இருந்தார், முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் இருந்தார், தேசிய லீக்கினுடைய தலைவராக இருந்தார். அவர் 6 முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறார். அவர் 4 முறை வெற்றி பெற்றது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில. அந்த தொகுதியில 1 லட்சம் வாக்குகள் இருந்தது. அவர் மௌத்தா போற வரைக்கும் அங்கதான் வெற்றி பெற்றுட்டே இருந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு மறுசீரமைப்பு என்ற பெயரில் அந்த தொகுதி 2ஆக உடைக்கப்படுகிறது. ஆம்பூர் தொகுதி வாணியம்பாடி தொகுதி ஆயிப்போச்சு. இப்ப யார் அங்க வெற்றி பெற்றிருக்கிறான்னு சொன்னா ஒரு ஆளும் முஸ்லீம்கள் இல்லை. அப்ப முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் ஒன்று சென்று கொண்டதை கூட தமிழ்நாட்டிலேயே இந்த நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் வட மாநிலத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அப்ப 3 வகைகளில் இந்த தொகுதிகளை இப்படி சிதைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொல்கிறார். ஒரு முறை ஒரு வழி எதுன்னு நான் சொன்னா தொகுதிகளை 2-3 சிதைக்கிறது. இப்ப ராமநாதபுரம் தொகுதி இருக்கிறது, உங்க தொகுதி. இங்க 1 லட்சம் வாக்கு இருக்கிறதுனா 1 லட்சம் வாக்கு கிடையாது, 55,000 வாக்கு இருக்கிறது. ஆனால் ராமநாதபுரம் டவுனுக்கு பக்கத்திலேயே திருவாடன தொகுதி ஜாயிண்ட் ஆயிடுது. பக்கத்திலே இருக்கு. திருவாடன தொகுதியில இருக்கா எவ்வளவு இருக்குன்னு சொன்னா அங்க ஒரு 50,000 வாக்குகள் இருக்கு. ஆனால் அந்த வாக்குகளை கொஞ்சம் கவர் பண்ணா இங்க இருந்து தொடர்ந்து ஒரு முஸ்லீம் உறுப்பினர் செல்ல முடியும். ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்துக்கு சென்றிருக்க முடியும். இந்த தொகுதி ராமநாதபுரம் திருவாடனை எப்படி பிரிக்கப்பட்டதோ ஆம்பூர் வாணியம்பாடி என்று அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற நிலைமை இதுதான், உள்ளாட்சி மன்ற நிலைமை இதுதான். உள்ளாட்சி இருக்கு பாருங்க, ஊராட்சி தொடங்கி நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி வரைக்கும் இதையும் இப்படித்தான் சேர்த்திருக்காங்க. ஆம்பூர்ல 38 வார்டுகள் இருக்கிறது. 38 வார்டுகள். அந்த 38 வார்டுல 18 வார்டுல முஸ்லீம்கள் வெற்றி பெறுவார்கள், 18 வார்டுல முஸ்லீம் அல்லாத மக்கள் வெற்றி பெறுவார்கள். ஒரு முறை முஸ்லீம் நகராட்சி தலைவராக வருவார், இன்னொரு முறை முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நகராட்சி தலைவர் வருவார். இந்த முறை முஸ்லீம் இருக்கிறார் நகராட்சி தலைவராக, அடுத்த முறை முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வருவார் முஸ்லீமா. அப்ப போய் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்வதற்காக 18 வார்டாக இருந்ததை 12 வார்டாக குறைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த செய்தி நான் சட்டமன்றத்தில் பேசிய செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படி 18 வார்டு 12 வார்டா குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா வாக்காளர்களை சமமற்ற முறையில் பிரிச்சிருக்காங்க. ஒரு வார்டை பாக்குறோம், வெறும் 834 வாக்காளர்களை கொண்டது ஒரு வார்டு. இன்னொரு வார்டை பார்த்தா 5300 வாக்காளர்கள். அதுல இது ஏன் இவ்வளவு 5000 வாக்காளர்கள் ஏன் இந்த வார்டுல இருக்காங்கன்னு பார்த்தா 3 வார்டுகளை முஸ்லீம் வார்டுகளாக வர வேண்டிய 3 வார்டை ஒரு வார்டாக இருக்காங்க. 5000 வாக்காளர்களை சேர்த்து ஒரு வார்டு. இன்னொன்று பார்த்தா 1200 வாக்காளர்களை கொண்டது ஒரு வார்டு, 3800 வாக்காளர்களை கொண்டது இன்னொரு வார்டு. இது என்ன 3800, இது என்ன வெறும் 1200? இந்த 3800 என்பது முஸ்லீம்களுடைய வார்டு. 2 வார்டுகள் 2 மெம்பர் வர வேண்டிய இடத்தை மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு வார்டாக, இப்படியாக 18 வார்டுகள் 12 வார்டாக ஆக்கி அங்க அடுத்த முறை நீ போய் நாங்க நகராட்சி தலைவராக வருவோம், நாங்களும் ஈக்குவலா தான் 18 இருக்கிறோம்னு சொன்னா அது கிடைக்காது. 12 ஆகி போச்சு. இதை சட்டமன்றத்திலே பதிவு செய்யறோம். அதன் பிறகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். சமமற்ற நிலை இப்படி பிரிச்சுறாங்க. அப்ப அதை ஆய்வு செய்து பார்த்தா நாங்க வாக்காளர்களை கணக்கு பண்ணல, வீடுகளை கணக்கு பண்ணோம். நீங்க வீடுகள் அடிப்படையில் எடுக்கக்கூடாது, வாக்காளர் அடிப்படையில் தான் வார்டுகள் மறுவரை செய்ய வேண்டும் முதலமைச்சர் கோரிக்கை வைச்சோம். இன்றைக்கு முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டு இப்போ உத்தரவிட்டு இருக்கார். இது நகராட்சி நிலைமை. மாதவலாயன்னு ஒரு கிராமம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
அங்க 80% முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊராட்சியை தலித் மக்களுக்கான பட்டியலின மக்களுக்கான தனி ஊராட்சியாக மாற்றிருக்கிறார். இந்த சச்சார் சொல்றாரு, தலித் மக்களுக்கான தொகுதியாக முஸ்லீம்கள் வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை நாடாளுமன்ற தொகுதிகளை இப்படி மாற்றி இருக்கிறாங்க. அதனால இவங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்துக்கு போக முடியல, சட்டமன்றத்துக்கு போக முடியல. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 543 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய சதவீதம் என்பது 15% முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 15% என்று சொன்னால் 80 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கணும். இன்னைக்கு உங்களுடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா வெறும் 24 பேர் தான் இருக்கிறார்கள். குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, எந்த பாதிப்பும் இல்லாத இந்த சமூகம் இருந்துச்சுன்னு சொன்னா சரி, பிரச்சனைகளை கூட விட்டுடலாம். நித்தம் போடுறான், நித்தம் உரிமைகளை பறிக்கிறான், நித்தம் சட்டங்களை போடுறான். குடியுரிமை பறிக்கக்கூடிய சட்டம், நம்மளுடைய வக்ஃப் சொத்துக்களை பறிக்கக்கூடிய சட்டம், நம்முடைய சரிய சட்டத்தை பறிக்கக்கூடிய சட்டங்களாக போட்டு இன்னொரு பக்கத்தில் கலவரத்தை உண்டாக்கி படுகொலைகளை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த அநீதிகளை, இந்த வலிகளை, ரணங்களை, காயங்களை சட்டம் இயற்றக்கூடிய அவைகளை போய் பேசுவதுதானே முறையான ஜனநாயகம். அந்த ஜனநாயக உரிமை கூட இந்த சுதந்திர இந்தியாவில் முற்று முழுவதுமாக பறிப்பதற்காக திட்டமிட்டு நடத்துகிறார். ஒரு நகராட்சியில தொடர்ந்து ஒரு முஸ்லீம்கள் வெற்றி பெற்று இருந்தா அது அவன் கண்ணை உறுத்துது. அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அது கூட சேர்த்து வாக்காளர்களை அதிகமாக்கி முஸ்லீம் நகராட்சி தலைவராக வருவதை தடுத்து விடுகிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். அரசியல் அதிகாரம் என்பது சாதாரணமானது அல்ல. நமக்கு பல பேருக்கு அரசியல் என்றால் பிடிக்காது, அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா அரசியல் என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் என்று சொல்வார்களே, அதுல நிறைய உண்மைகள் இருக்குது, மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த அரசியல் அதிகாரம் தான் நீங்கள் இந்த நாட்டில் எந்த மக்களாக வாழ வேண்டும், எப்படி உரிமையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் ஹலாலான பொருளை சாப்பிடணுமா, ஹராமானதை சாப்பிடணுமா முடிவு செய்வது இதுதான். நீங்கள் ஹலாலான மாட்டுக்கறி சாப்பிடணும் வேணாமான்னு முடிவு செய்வது இதுதான். அரசியல் சாசனம் தான், அரசியல் அதிகாரம் தான். நீங்கள் ஹிஜாப் அணிய வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது எதுவாக இருக்கிறது? அரசியல் அதிகாரமாக இருக்கிறது. வக்ஃப் சொத்துக்களை பறிப்பதும் உரிமையை கொடுப்பதும் அரசியல் அதிகாரம். குடியுரிமையை பறிப்பதும் வாக்குரிமையை பறிப்பதும் கொடுப்பதும் அரசியல் அதிகாரம். அப்ப எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் அதிகாரமாக இருக்கும் போது அந்த அரசியல் அதிகாரத்தை விட்டு நம்மளை அப்புறப்படுத்துவது எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை புரிந்து கொண்டு இந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி இந்த சமுதாயம் செல்வதற்கான முழு முயற்சிகளை இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு முக்கிய பிரமுகர்களும் நாம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைத்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைக்கு 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு, அரசியல் அதிகாரத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை சமுதாயத்திற்கு உரிய பங்கு கொடு என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய முஸ்லிம்களுடைய எழுச்சி பேரணியும் அதை தொடர்ந்து இந்த உரிமைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு மாநாட்டையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வரக்கூடிய ஜூலை மாதம் 6ஆம் தேதி. இது ஒரு கட்சிக்கான ஒரு கோரிக்கை அல்ல. அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைய வேண்டும். அடுத்த நம்முடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் மரியாதைக்குரியவர்களாக இருக்கணும். இந்த நாடு சுதந்திரம் பெற்றால் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் உயிரை கொடுத்தார்கள், கோடிக்கணக்கான பணத்தை வாரி வாரி கொடுத்தாங்க, சொத்துக்களை இழந்தார்கள், சுகத்தை இழந்தார்கள். இப்படியெல்லாம் பாடுபட்ட நம்முடைய முன்னோருடைய கனவு நினைவாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய களத்தில் நாம் முன்னணியில் இருந்தால்தான் அளப்புடிக்க பிள்ளைதான் பால் குடிக்கும். நம்முடைய உரிமைகளை கேட்டால் தான் கிடைக்கும். அடிமை இந்தியாவில் பெற்று சுதந்திர இந்தியாவில் பறிகொடுத்த இடஒதுக்கீட்டை 13 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் 3.5 விழுக்காடு பெற்றிருக்கிறோம். இந்த அரசியல் அதிகாரத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முயற்சியால் பெறுவோம் என்பதை சொல்லி அதற்கான உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குங்கள். ஜூலை 6ஆம் தேதி மதுரையில் அனைவரும் இருப்போம், உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் நம்முடைய உழைப்புகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சிந்தனைகள் மக்களுக்காக மறுமையை நம்பக்கூடிய இந்த மக்கள் என்ற ஒரே காரணத்தால், தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ற ஒரே காரணத்தால் இந்த மக்கள் வதைக்கக்கூடிய இந்த வதைகளில் இருந்து, இந்த வேதனைகளில் இருந்து இந்த மக்களை அல்லாஹ் பாதுகாத்து கண்ணியமிக்க மக்களாக இந்த இந்திய தேசத்தில் வாழ வைப்பதற்கும் அக்கிரமக்கார அநியாயக்கார கொடுங்கோன்மை ஆட்சிகள் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.